Okay, next sixth question. Nalla listen பண்ணுங்க. Write the largest 6-digit number and put commas in the Indian and international systems. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பரையும் அவங்க கொடுக்கல, லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் நம்ம ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெண்டுக்குமே என்ன பண்ணணுமா, கமா ரைட் பண்ணணுமா. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் 1-digit நம்பர் என்ன, 9. 6-digit கேட்குறாங்கனால 6 9 போடணும். 1 2 3 4 5 6. இப்போ நல்லா கவுண்ட் பண்ணிங்க, 6-digit இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. சரி, இதை நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா கமா மட்டும்தான் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 6-digit நம்பருக்கு கமா மட்டும்தான் நம்ம ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்தியன் சிஸ்டத்தில் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் நல்லா ஸ்பேஸ் ஃபிட் எழுதுங்க. 9 9 9 9 9 9. இப்போ நம்ம பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணணும். பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணிட்டு தான் கம்மா போடணும். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100 ஒரு ஸ்லாஸ், 1000 10,000 ஸ்லாஸ், நெக்ஸ்ட்டு லேக், கம்மா போடலாமா. ஸோ 9 கமா 99 கமா 999. இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? சரி, அவங்க என்ன லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் புட் கமாஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் கமா போட்டாச்சு. இன்டர்நேஷ்னல் கமா ரைட் பண்ணலாமா, அது 9 லார்ஜஸ்ட் நம்பர் ரைட் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணணும். இன்டர்நேஷ்னலில் ஒன்ஸ், டென்ஸ், 100 ஸ்லாஸ் போட்டுக்கோங்க. 1000 10,000 100,000. ஓகேவா? இது வந்து இன்டர்நேஷ்னலாக 100,000 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கமா ரைட் பண்ணலாமா. 999 கமா 999. நல்லா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது லாஸ்ட் 6-digit நம்பர் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் இந்தியன் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு கமா ரைட் பண்ணணும். சரி, இன்டர்நேஷ்னல் ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கமா ரைட் பண்ணணும். கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் நல்லா லிசன் பண்ணுங்கள். ரைட் த நம்பர் நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இன் த இந்தியன் சிஸ்டம். கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், நம்பர்ஸ்னால் ஒன்று தான், நியூமரல்ஸ்னால் ஒன்று தான். இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், நம்பர் நேம் ரைட் பண்ணணும். என்ன சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க, இந்தியன் சிஸ்டம். ஸோ இதுக்கு பிளேஸ் வேல்யூ எழுதினா மட்டும்தான் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம நம்பர் நேம்ஸ் ரைட் பண்ண முடியும். ஸோ பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100 1000 10,000 லேக் 10 லேக். நல்லா கரெக்டாக எழுதியிருக்கீங்க, ஒருக்கா செக் பண்ணிக்கிங்க. இந்தியன் சிஸ்டத்தில் ஒன்ஸ், டென்ஸ், 100 1000 10,000 லேக் 10 லேக் கரெக்டாக நம்ம ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன பீரியட்ஸ்ன்னு மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஃபஸ்ட்டு இது மூணுமே என்ன பீரியட், ஒன்ஸ் பீரியட், ஒன்ஸ், டென்ஸ், 100. 2,000 பீரியட். இந்த லேக்கு 10 லேக்கு லேக்ஸ் பீரியட். இதை எழுதிட்டால் நம்பர் நேம் எழுத ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 75னா 2 நம்பர் சேர்த்து படிங்க. 75 அது என்ன பீரியட், லேக் பீரியட். ஸோ 75 லேக்ஸ்ன்னு எழுதணும். இப்போ 2 நம்பர் ஜாயின் பண்ணி படிங்க. 3 to 32 என்ன பீரியட்ஸ் இருக்குது, 1000. ஸோ 32,000. ஒன்று என்ன பிளேஸில் இருக்குது, 100. அப்புறம் 100 டென்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், 5 மட்டும் ரைட் பண்ண. அப்போ 105. இப்போ ரைட் பண்ணலாமா. 75 லேக், SEVEN 7TY 75 FIVE 5 75 lakhs 75 lakhs 32,000 THIRTY 32,000. நீங்கள் நம்பர் நேம் ரைட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1லேயே போட்டிருந்தேன். நம்பர் நேம்ஸ் படிக்கணும். நம்பர் நேம்ஸ் ஈஸியாக தெரிஞ்சிருச்சுன்னா இதில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 32,000 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 100 டென்ஸ் பிளேஸ் எதுவுமே இல்லை, அதனால் 5 மட்டும் ரைட் பண்ணப்போ 105. இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ எழுதணும்,
அதுக்கப்புறம் என்ன பீரியட்ஸ் மேலே எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் நேம் எழுத ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ அதே மாதிரி ரைட் பண்ணுங்கள். பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. இப்போ என்ன பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக பிளேஸ் வேல்யூ எழுதிட்டு ஒரு டைம் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. இப்போ பீரியட்ஸ் எழுதலாம். இது வந்து ஒன்ஸ் பீரியட், இது 1000 பீரியட், லேக் பீரியட், இது க்ரோர் பீரியட். சரி, நெக்ஸ்ட் நம்பர் நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணலாமா? 9 என்ன பீரியடில் இருக்குது? க்ரோர். ஸோ 9 crore, 9 crore. 75 period, lakh period, so 75 lakhs. 75 lakhs. Okay, next another 63,000. 63,000. சரி, நெக்ஸ்ட் பாருங்க 400 பிளேஸ் இருக்கு. ஸோ 400, 5353. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ எழுதணும். பீரியட்ஸ் எழுதுனீங்கன்னா அந்த நம்பர்ஸ் பார்த்து பீரியட்ஸ் வச்சு நம்ம நம்பர் நேம்ஸ் எழுதிடலாம். ஸோ 9 crore, 75 lakhs, 63,453. இப்போ உங்களுக்கு நம்பர் நேம்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்தியன் நம்பர் சிஸ்டம் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் வந்து இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். ஓகே, நம்ம 7th கொஸ்டின் வந்து இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் நம்பர் நேம்ஸ் ரைட் பண்ணோம். இப்போ இன்டர்நேஷ்னல் நம்பர், ரைட் த நம்பர் நேம்ஸ் இன் வேர்ட்ஸ் யூஸிங் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் என்ன பண்ணணும்? நம்பர் நேம்ஸ் ரைட் பண்ணணும். அதே சேம் தான். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணணும்? பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000. சரி, ஓகே. இது பிளேஸ் வேல்யூக்கு அடுத்து என்ன பண்ணணும்? நான் பீரியட்ஸ் போட சொல்லியிருக்கேன். இது வந்து ஒன்ஸ் பீரியட், இது 1000 பீரியட். இது போட்ட பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பர் நேம்ஸ் ரைட் பண்ணணும். சரி, இப்போ நம்பர் நேம் ரைட் பண்ணலாமா? சரி, ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3 என்ன பிளேஸில் இருக்குது? 100. ஸோ 345,000 எழுதணும். சரி, என்ன ரைட் பண்ணணும்? 345,678 எழுதணும். சரியா? அப்போ ரைட் பண்ணலாமா? 345,000. 45க்கு இங்கே 40க்கு FORTY இதை மாதிரி FOUR போடக்கூடாது. FORTY 40, 45,000. 45,000, 345,000 பீரியட் போட்டுட்டு நெக்ஸ்ட் 600, 678. 78. இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ, நெக்ஸ்ட்டு பீரியட்ஸ். பிளேஸ் வேல்யூ எழுதிட்டு பீரியட்ஸ் எழுதணும். இதுக்கு இங்கே அங்கே இந்தியனில் 10,000ஓட நம்ம முடிஞ்சிடும். சரியா? இப்போ இங்கே 100,000 வரனால நம்ம என்ன பண்ணணும்னா 345,000 ரைட் பண்ணணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும்? மில்லியன். சரி, பீரியட்ஸ் ரைட் பண்ணலாமா? ஒன்ஸ் பீரியட், 1000 பீரியட், இங்கே மில்லியன். சரி, நெக்ஸ்ட் நம்பர் நேம் சொல்லுங்கள். 8 மில்லியன். என்ன வரும்? 8 மில்லியன். நெக்ஸ்ட் என்ன வரும்? 343,000. 343,000.
43,000. முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் 710. 700 ரெண்டு நம்பர் ஜாயின் பண்ணி 10. 710 என்ன நம்பர் நேம் இதுக்கு? 8,343,710. இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நம்பருக்கு போகலாமா? ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, million, 10 million, 100 million. முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பீரியட்ஸ் ரைட் பண்ணணும். ஒன்ஸ் பீரியட், 1000 பீரியட், இது மில்லியன் பீரியட். சரி, ஓகேம்மா, ரைட் பண்ணலாம். என்ன ரைட் பண்ணணும்? 103 மில்லியன். என்ன ரைட் பண்ணணும்? 103 மில்லியன். 103 million. Next 456,000. 456,000. 56,000. 456,000 முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் 789. 789. ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு பிளேஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பீரியட்ஸ் ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 100லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா 100 என்ன நம்பர்ஸ் இருக்குது அதை ஜாயின் பண்ணி மில்லியன். 456,000, 789 இந்த மாதிரி ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் நேம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 8th கொஸ்டின் கிளியராக புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு போகலாமா? ஓகே, இப்போ நம்ம 9th கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் த நியூமரல்ஸ் இன் கிவன் நம்பர் நேம்ஸ். இது வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம நம்பர் நேம் ரைட் பண்ணணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம நம்பர்ஸ் ரைட் பண்ணணும். இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. நீங்கள் கன்ஃபியூஸாக ஆக வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 crore. க்ரோர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2 crore 2 மட்டும் போடுங்க. சரி, அப்போ க்ரோர் வந்தாவே இது என்ன சிஸ்டத்தில் இருக்குது? இந்தியன் சிஸ்டத்தில் இருக்குது. இப்போ க்ரோர்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா க்ரோர்னு சி ரைட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ 2ங்கிறது ஒரே ஒரு டிஜிட் நம்பர் இருக்கனால நீங்கள் சி மட்டும் ரைட் பண்ணால் போதும். சரியா? இது இங்கே 2 டிஜிட் 12 அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா இங்கே பக்கத்தில் 10 crore நம்ம ரைட் பண்ணணும். இப்போ க்ரோர் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. எத்தனை க்ரோர் கொடுத்துருக்காங்க? 2 crore. அப்போனா ஒரே ஒரு டிஜிட் நம்பர் இருக்கனால நம்ம சி க்ரோர் மட்டும் ரைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் பிளேஸ் பாருங்கள். லேக்ஸ் இருக்குது. 30 lakhs. 3030 எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட் நம்பர். அப்போனா லேக்ஸில் என்ன ரைட் பண்ணணும்? 10 lakhம் ரைட் பண்ணணும், லேக்கும் ரைட் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்போ க்ரோர் ஒரே ஒரு டிஜிட்னால வெறும் க்ரோர் மட்டும் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ லேக்கில் 2 டிஜிட் நம்பர் இருக்கனால 10 lakh எழுதணும், லேக்கும் எழுதணும். நெக்ஸ்ட் 1000 பாருங்கள். நம்பர் பாருங்கள். 1000 என்ன கொடுத்துருக்காங்க? 51. அப்புறம் 51ங்கிறது 2 டிஜிட் நம்பர். அப்போ நீங்கள் என்ன ரைட் பண்ணணும்? 10,000 ரைட் பண்ணணும், 1000ம் ரைட் பண்ணணும். இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்தது 980. என்ன சொல்லியிருக்காங்க? 900. இப்போ 100 கொடுத்துருக்காங்க. அது 80. 80ங்கிறது 2 டிஜிட். 2 டிஜிட் இருந்தால் அது 10ஸும் இருக்கும், 1ஸும் இருக்கும். இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? அதாவது க்ரோர் 2 crore ஒரே ஒரு டிஜிட் நாங்கனால ஒரே ஒரு சி க்ரோர் மட்டும்தான் போட்டிருக்கேன்.
சரியா? இப்போ பாருங்கள் லேக் வந்து 2 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க 13. அப்போனால 10 லேக் போடணும், லேக்கும் போடணும். இப்போ 1000 பார்த்துட்டா 51 2 டிஜிட்டில் இருக்கனால 10,000 1000 போட்டிருக்கேன். இப்போ 900 100 கொடுத்துருக்காங்க 80 80 80 10s இருக்குது 1s இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன ரைட் பண்ணணும், நம்பர்ஸ் ரைட் பண்ணணும். இப்போ க்ரோர் எத்தனை க்ரோர் கொடுத்துருக்காங்க, 2 crore. இப்போ 2 டிஜிட் இருக்கறனால 2 பக்கமே நம்பர் வரும். ஸோ 3030. அதே மாதிரி 51 கொடுத்துருக்கனால 1000 பிளேஸில் 5151 ரைட் பண்ணணும். 100 எத்தனை 100 கொடுத்துருக்காங்க, 900. இப்போ 80ங்கிறது 10s 1s ரெண்டுமே இருக்கிறதுனால 8080. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம பீரியட் வைஸ் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்மா போட்டு ரைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ரைட் பண்ணலாமா? 2, 3030, 51, 980. இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா நான் என்ன சொல்கிறேன்னு? ஃபஸ்ட்டு க்ரோர் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாரு. 2 crore, 2ங்கிறது ஒரே ஒரு டிஜிட், அதனால் ஒரே ஒரு சி போட்டிருக்கேன். சரியா? அடுத்து லேக் பாருங்கள். லேக்கில் வந்து 2 டிஜிட் நம்பர் இருக்குது. 2 டிஜிட் நம்பர்னால நான் 10 லேக் எழுதியிருக்கேன், லேக் எழுதியிருக்கேன். இது வெறும் 3 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரே ஒரு டிஜிட்னால் நம்ம லேக் மட்டும்தான் எழுதணும். சரியா? இப்போ 51,000 1000ல் வந்து 51 2 டிஜிட் நம்பர் இருக்கனால 1000 எழுதணும், 10,000. இப்போ வெறும் 5,000 மட்டும் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் 1000 மட்டும்தான் எழுதணும். சரியா? இந்த மாதிரி ரைட் பண்ணிவிட்டு எழுதுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம அடுத்த இதுக்கு போகலாமா? அடுத்து நல்லா பார்த்துக்குங்க. மில்லியன் கொடுத்துருக்காங்க. அப்போனா நான் மில்லியன் எழுதிக்கிறேன். அது எத்தனை டிஜிட் நம்ம பார்க்கணும், 66 2 டிஜிட் வந்திருக்கனால மில்லியனும் வரும், 10 மில்லியனும் வரும். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்தது 1000 இருக்குது. சரியா? 1000 எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 345 எத்தனை கொடுத்துருக்காங்க, 345 3 டிஜிட் இருக்குது. அப்போ நான் 1000 நம்ம எழுதுகிறப்ப என்ன பண்ணணும், 3 டிஜிட் எழுதணும். ஸோ 1000 10,000 100,000. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்தது 100 இருக்கான்னு பாருங்கள். 100 இருந்தாலும் சரி இல்லைட்டினாலும் நம்ம என்ன பண்ணணும், ப்ளேஸ் சொல்லி ரைட் பண்ணிக்கணும். 100 அவங்க கொடுக்கல. அடுத்து 27 10s இருக்குது 1s இருக்குது. அப்போனா 10s 1s. ஓகேவா? இப்படி தான் நம்ம ரைட் பண்ண. ஃபஸ்ட்டு மில்லியன் நான் ரைட் பண்ணிக்கிறேன். அது ஒரே ஒரு டிஜிட்னு நீங்கள் எம் மட்டும்தான் ரைட் பண்ணணும். 2 டிஜிட் 66 2 இருக்கனால மில்லியன் 10 மில்லியன் ரைட் பண்ணணும். அது மாதிரி 1000 எடுத்துட்டா 345,000. அப்போனா 3 டிஜிட் இருக்கனால 1000 வரும், 10,000 வரும், 100,000 வரும். அடுத்த 100 பார்க்கணும். 100 பிளேஸ் தான் வரும். 100 எழுதிக்கோங்க. நான் 100 அவங்க கொடுக்கல. பட் 27ங்கிறது 10s 1s கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன ரைட் பண்ணணும்னா நம்ம 66 அது என்னது இருக்குது, மில்லியன். ஸோ 66 மில்லியன். அப்புறம் எத்தனை 1000 வருது, 345,000. ஸோ 345,000. 100 இருக்கா, நல்லா செக் பண்ணுங்கள். 100 இல்லை, ஸோ 0 போடுங்க. அப்போ 10s இருக்குது 1s இருக்குது 27. அப்போ 27 போடுங்க. நெக்ஸ்ட்டு பீரியட் வைஸ் கம்மா லைனு, அதுக்கப்புறம் கம்மா போடணும். 66, 345, 0 27. கிளியராக புரிஞ்சிருச்சு. அப்போ அடுத்தது இதே மாதிரி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மில்லியன். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், மில்லியன் எம் மட்டும் எழுதுகிறேன். எத்தனை டிஜிட்னு செக் பண்ணுங்கள். 781 என்ன கொடுத்துருக்காங்க, 781 எத்தனை டிஜிட், 3 டிஜிட். ஸோ என்ன எழுதணும், மில்லியன் எழுதணும், 10 மில்லியனும் எழுதணும், 100 மில்லியனும் எழுதணும். புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்தது 1000 பாருங்கள். 1000 எத்தனை கொடுத்துருக்காங்க, 213. 230 எத்தனை டிஜிட், 3 டிஜிட். இப்போ 1000 என்ன பண்ணணும், 3 டிஜிட் எழுதணும். 1000 வரணும், 10,000 வரணும், 100,000 வரணும். இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? சரி, 100 இருக்கா, 100 இருக்குது, 100 இருக்குது. இங்கே 56ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், 56னால் 10s இருக்குது 1s இருக்குது. இது பேசிக்காக நமக்கு ப்ராப்பராக ஆர்டராக என்ன பண்ணணும், ப்ளேஸ் வேலையை எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ மில்லியன்ஸில் எத்தனை மில்லியன்ஸ் கொடுத்துருக்காங்க, 781 781. இப்போ 1000 பாருங்கள். 1000 என்ன கொடுத்துருக்காங்க, 213. ஸோ 213. எத்தனை 100 கொடுத்துருக்காங்க, 400 கொடுத்துருக்காங்க. ஸோ 100 பிளேஸில் 4. 56னால் 5 10s பிளேஸில் 6 1s பிளேஸில் போடணும்.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு லைன் போட்டுருணும் பீரியட் வைஸ். நெக்ஸ்ட்டு கம்மா போட்டுடலாம். 781, 213, 456. இப்போ இது கிளியராக உங்களுக்கு எப்படி நம்பர் நேம்ஸ் கொடுத்தா எப்படி நம்பர்ஸ் ரைட் பண்ணணும் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் டைம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் வேர்டெல்லாம் செக் பண்ணணும். க்ரோர் தான் வந்து ஹையஸ்ட் பிளேஸ், சரியா? அப்போ அந்த க்ரோர்னால் சி ரைட் பண்ணிக்கோங்க. க்ரோர் பக்கத்தில் 1 டிஜிட் நம்பர் இருக்கா 2 டிஜிட் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். 1 டிஜிட்னால் நீங்கள் க்ரோரோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது இங்கே 2 டிஜிட் 22 இருந்துச்சுன்னா இங்கே 10 க்ரோர் எழுதணும், சரியா? அடுத்த லேக்ஸ் பாருங்கள். லேக்ஸில் வந்து 32 டிஜிட் இருக்கனா லேக்ஸும் வரும் 10 லேக்ஸ் வரும். இப்போ 1000 எடுத்துட்டா 1000 வந்து 51 2 டிஜிட் இருக்கனால 1000 எழுதணும் 10,000 எழுதணும். அடுத்தது பாரு 100 900 100ம் இருக்குது 80னா 10s இருக்குது 1s இருக்குது. அப்படி நம்ம நம்பர் ரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், பீரியட் வைஸ் லைன் போட்டு கம்மா போட்டு. இப்போ இது நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 10th சம்முக்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு 10th சம். Tamil has about 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட். தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்குதுன்னு கேட்க சொல்கிறாங்கன்னா 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க. ரைட் த நம்பர் மென்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட். கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. என்ன சிஸ்டத்துலேனா இந்தியன்லேயும் ரைட் பண்ணணுமா இன்டர்நேஷ்னலே ரைட் பண்ணணுமா? ஃபஸ்ட் நம்ம என்ன ரைட் பண்ணணும், கொடுத்துருக்கிற அந்த நம்பர் நேம்ஸை நம்ம ரைட் பண்ணிக்கலாம், சரியா? என்ன கொடுத்துருக்காங்க, 26,345 இதுதான் நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க, சரியா? ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு நம்பர் ரைட் பண்ணணும். நம்பர் நேம்னா ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்பர் நேம் இதுக்கு முன்னாடி சம்மில் நம்பர் நேம் கொடுத்து நம்பர்ஸ் எழுத சொன்னாங்கல்ல, அதே மாதிரி மெத்தடில் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம நம்பர்ஸ் ரைட் பண்ணலாம். 1000 கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போனா 1000 இங்கே TH ரைட் பண்ணிக்கணும். அது எத்தனை டிஜிட் பார்க்கணும், 26 2 டிஜிட் நம்பர். ஸோ 1000 வரணும், இங்கே 10,000ம் வரணும். இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு 300 100 இருக்குது 45ங்கிறனால அது 10ஸும் இருக்குது 1ஸும் இருக்குது. சரி, இப்போ நம்ம ரைட் பண்ணலாமா? 1000ல் என்ன வரும் 26. அப்படின்னா 10,000 பிளேஸில் 2வும் 1000 பிளேஸில் 6 ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னது 100 பிளேஸில் வந்து 300 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 45னா 4 இஸ் அ 10s பிளேஸ் 5 இஸ் அ 1s பிளேஸ். ஓகேவா? இப்போ நம்ம ரைட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க நம்பர் நேம்ஸ்க்கு நான் இது வரைக்கும் நம்பர் தான் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்தியன் சிஸ்டத்துலனா இந்தியன் இன்டர்நேஷ்னல் ரெண்டுலேயுமே சேமாக தான் வரும். ஏன்னா பாருங்கள் 1s 10s 100 1000 10,000 இது வந்து இந்தியன்லேயே வரும். அதே மாதிரி 1s 10s 100 1000 10,000 இன்டர்நேஷ்னலே வரும். ஸோ ரெண்டு போத் சிஸ்டத்துலேயும் இதே தான் நம்பர்ஸ் வரும். இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ரெண்டுலேயுமே எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இஸ் both system is same number. Both system is same number. ஓகேவா? நல்லா அந்த 1s 10s 100 1000 10,000ங்கிறது ரெண்டுலேயுமே சேமாக தான் வரும். இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இஸ் சேம் நம்பர். இப்போ நான் கம்மா போட்டு மட்டும் ரைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். என்னதான் 26,345 அதாவது 26,345 அவ்வளோதான். சம் ஒன்றுமே இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்குது. என்னென்னா 26,345 நம்பர் நேம்ஸில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிஸ்டத்துலேயுமே நம்பர்ஸ் ரைட் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டுலேயுமே எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும்.
இதை சம் கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் 11th சம்முக்கு ஓகே, 11th சம் பார்க்கலாம். The number of employees in the Indian Railways is about 10 lakhs. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸில் இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து 10 lakhs மெம்பர்ஸ் இருக்காங்களா. ரைட் திஸ் இன் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் ரயில்வேஸில் வந்து 10 lakhs இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்தியன் ரயில்வேஸில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் எத்தனை பேருனா 10 lakhs சொல்கிறாங்க. அதாவது இந்தியனாவே நம்ம லேக்ஸ் வரும். சரி, இந்தியன் லேக் பிரகாரம் கொடுத்துருக்காங்க. நம்ம எதில் எழுதணுமா, இன்டர்நேஷ்னலில் எழுதணும். ஃபஸ்ட்டு இந்தியனில் இது வந்து நம்பர் நேம் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணணும். சரியா, அதுக்கு இங்கே லேக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க, லேக் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயும் போல தான் லேக்னா என்ன பண்ணணும், லேக் எல் போட்டுக்கணும். எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குது, 10, 2 டிஜிட் இருக்குது. அப்போ நீங்கள் 10 lakhம் வரும்னு அர்த்தம். சரியா, அப்படி என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாக ஆர்டராக நம்ம ப்ளேஸ் எழுதிக்கலாம். 10 lakh, லேக், 10,000, 1000, 100, டென்ஸ், ஒன்ஸ். என்ன எழுதிருக்கேன்னா லேக்ஸ் எழுதியிருக்கேன். அது 2 டிஜிட் நம்பர் இருக்கிறதுனால லேக்ஸில் 10 lakhம் வரும், லேக் வரும், 10 lakhம் வரும். சரியா, இப்போ 10 lakh இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா 1 ரைட் பண்ணிக்கணும். மற்ற எல்லா டிஜிட்டில் என்ன பண்ணணும், 10 lakh. அதாவது லேக் பிளேஸில் வந்து 2 டிஜிட் நம்பர் இருக்கிறனால 1 0 2, 10 lakhல 1 போட்டுக்கும், லேக்கில் 0 போட்டுக்கணும். மற்ற டிஜிட்டில் என்ன பண்ணணும்னா எல்லாமே 0 போடணும். ஓகேவா, புரிஞ்சது? அப்போ என்னென்னா ஆல்ரெடி முன்னாடி பார்த்த சமம் மாதிரி தான். லேக்ஸ் இருக்கிறனால நான் எல் ரைட் பண்ணிட்டேன். இந்த 10ங்கிறது 2 டிஜிட் நம்பர், அதனால் லேக்கும் வரும், 10 lakhம் வரும் எழுதிட்டு, மற்றபடி ஒன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், ப்ளேஸ் சொல்லி ஆர்டரை ரைட் பண்ணிவிட்டு, இப்போ 10 lakhனால் 10 lakhல 1ம், லேக்கில் 0 ரைட் பண்ணிவிட்டு, மற்ற டிஜிட்டில் என்ன பண்ணணும், 0 போட்டணும். நெக்ஸ்ட்டு கம்மா ரைட் பண்ணலாம். கம்மா எப்படி ரைட் பண்ணுவீங்க, 10, 0 0, 0 0 0. அதான் இங்கே கொடுத்துருக்க 10 lakhs நம்பர் நேம்ஸ் இருக்குது, அதுக்கு இதுதான் நம்பர்ஸ். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் ரைட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் நம்ம ரைட் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் ரைட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதே இதை கம்மா இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்கணும். 10 lakh, அதாவது கம்மா ஃபஸ்ட்டு 10 lakh வந்து நம்ம நம்பர்ஸ் நான் ரைட் பண்ணிட்டேன். அது இந்தியனில் ரைட் பண்ணியிருக்கேன். அவங்க கேட்குறது இன்டர்நேஷ்னலில் கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற 10 lakhஸை கம்மா இல்லாமல் ரைட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், பீரியட்ஸ் ரைட் பண்ணுவோமா. இன்டர்நேஷ்னலில் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000 முடிஞ்சிச்சுன்னா ஒரு லைன். இங்கே என்ன வரும், மில்லியன். அப்போனா இதில் என்ன வரும், என்ன கொடுத்துருக்காங்க, 1 million. என்ன வருது, 1 million. அதாவது இந்தியன் ரயில்வேஸில் வந்து 10 lakhம் சொல்கிறோம், அது இன்டர்நேஷ்னலில் என்ன வருது, 1 million. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நியூமரேஷன் நம்பர் தான் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ நம்ம கம்மா போட்டு ரைட் பண்ணிக்கலாம். 1, 0 0 0, 0 0 0. இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, அதாவது இந்தியன் ரயில்வேஸில் எம்ப்ளாயிஸ் வந்து 10 lakhs இருக்காங்க. அந்த 10 lakhஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்பர் நேம் கொடுத்தா நம்பர்ஸ் எழுதுகிற மாதிரி ஃபஸ்ட் லேக்ஸ்னால் எல் போட்டுட்டேன். 2 டிஜிட் நம்பர் 10 இருக்கனால எல்லும் வரும், 10 lakh வரும். அதுக்கப்புறம் மித்த எல்லாமே ஒன்ஸ் வரைக்கும் ஆர்டராக ப்ளேஸ் பண்ணி எழுதிட்டேன். இப்போ 10 lakhல 1, லேக்கில் 0 போட்டு மற்ற எல்லா டிஜிட்டில் 0 போட்டுட்டேன். அதாவது நம்ம என்ன பண்ணிவிட்டேன், 10 lakhஸை நம்பர்ஸில் நம்ம ரைட் பண்ணிட்டேன். இன்டர்நேஷ்னல்னால் அதே இதை கம்மா இல்லாமல் ரைட் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் ப்ளேஸ் வேல்யூ மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ரைட் மில்லியன் வரைக்கும் ரைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து நம்பர் நேம் என்னது, 1 million. அப்படின்னா 10 lakh இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், அதாவது இந்தியனில் 10 lakhsன்னு சொல்கிறோம், அது இன்டர்நேஷ்னல் என்ன சொல்கிறோம், 1 million. அங்கே நம்பர்ஸ் கேட்குறனால நம்ம கம்மா போட்டு ரைட் பண்ணிடலாம். புரியுதா? அப்போ நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் என்ன பண்ணிவிட்டேன், எக்ஸசைஸ் 1.1ல் 11 கொஷின் கம்ப்ளீட்டாக நான் முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லா சம்மே வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி டீட்டெயிலாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் இந்த சம்மு டவுட் இருக்குது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு எனக்கு கேளுங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்குது. ஒரு சில சின்ன சின்ன சம்ஸில் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறதுல சின்ன ஷார்ட்கட்ஸில் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.